மத்திய கிழக்கில் போர் முகங்கள் சூழ்ந்துள்ள நிலையில் ஈரானின் புதிய ஆயுதமான சிஜில் 2 ஏவுகணை உலக நாடுகளை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த ஏவுகணையின் நுட்பம் மற்றும் அதன் ஏற்படுத்தப் போகும் பொருளாதார தாக்கம் மிக மோசமானதாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஈரான் முதன்முறையாக இஸ்ரேல் மீது சிஜில் 2 என்ற ஏவுகணையை ஏவி இருக்கிறது. இது இராணுவ வட்டாரங்களில் டான்சிங் மிசைல் என அழைக்கப்படுகிறது. இந்த ஏவுகணை வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது எதிரி நாடுகளுடைய ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகள், அதாவது ஆன்டி மிசைல் சிஸ்டம், ஏமாற்றப்படுவதாக தன் பாதைகளை தொடர்ந்து மாற்றிக்கொண்டே செல்லும். இந்த நடனம் போன்ற அசைவினால் இதை சுட்டு வீழ்த்துவது அமெரிக்காவினுடைய பெட்ரியாட் அல்லது இஸ்ரேலினுடைய ஆர்வ அமைப்புகளுக்கு மிகச் சவாலாக காணப்படும். குறிப்பாக பொதுவாக ஏவுகணைகள் ஏவ தயார் செய்ய நீண்ட நேரம் எடுக்கும். ஆனால் சிஜில் 2 திட எரிபொருளை பயன்படுத்துவதால் மிக குறுகிய காலத்திலேயே சில நிமிடங்களில் இதை ஏவ முடியும் என்று சொல்கிறார்கள். இது எதிரி நாடுகளுக்கு தற்காப்பு நடவடிக்கைகளை எடுக்க நேரம் தருவதில்லை என்று சொல்கிறார்கள். அதே நேரம் இது வானில் வரும்போதே பல நூறு சிறிய குண்டுகளாக சிதறி பெரிய பரப்பளவையே, உதாரணமாக ஒரு இராணுவ தளத்தையே தீக்கிரையாக்கும் வல்லமை கொண்டது என்பது அவர்களுடைய கருத்து. அதே நேரம் அமெரிக்காவினுடைய எச்சரிக்கை என்பது இதில் வேறு விதமாக இருக்கிறது. ஈரானுடைய இந்த அதிரடி தாக்குதலுக்கு பதிலடியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார். ஈரான் தனது ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்தால் ஈரானின் அணுசக்தி மையங்கள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மீது அமெரிக்கா நேரடியான தாக்குதல் நடத்தும் என அவர் குறிப்பிட்டார். அமெரிக்காவினுடைய கடற்படை வலிமைக்கு முன்னால் ஈரானின் மிரட்டல்கள் ஈடுபடாது என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதே நேரம் இந்த போரின் மிக முக்கியமான ஒரு கட்டம் இருக்கிறது. அதுதான் ஹார்முஸ் ஜலசந்தி. இது முழுமையாக முடக்கப்படுவது, இது நடந்தால் உலகளாவிய உணவுப் போராக இது மாறும் என்று சொல்லி எச்சரிக்கை வந்திருக்கிறது. அதாவது சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு ராச்சியம், கத்தார் போன்ற நாடுகள் தங்களுடைய 90% உணவு தேவையை இறக்குமதி மூலமே பூர்த்தி செய்கின்றன. இந்த வழித்தடம் அடைக்கப்பட்டால் அந்த நாடுகளில் கடும் உணவு பஞ்சம் ஏற்படும். அதேபோல இந்தியா தனது உரத் தேவையில் 30% வரை இந்த ஜலசந்தி வழியாக வரும் இறக்குமதியை நம்பி இருக்கிறது. உரங்கள் கிடைக்காவிட்டால் இந்தியாவின் விவசாய உற்பத்தி 25% குறையும். இந்த மிரட்டல்களால் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $5 முதல் $10 வரை உடனடியாக உயர்த்தப்பட்டுள்ளது. இது தொடர்ந்தால் 2026ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் உலகம் ஒரு மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை சந்திக்க நேரிடும் என வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இப்படியான ஒரு சூழலில் சைபர் போர் என்பது மிகப்பெரிய ஒன்றாக மாறியிருக்கிறது. ஏவுகணைகளை விட இப்போது ஆபத்தானது சைபர் தாக்குதல்கள். அமெரிக்காவினுடைய ஆபரேஷன் எபிக் ஃபியூரியின் ஒரு பகுதியாக ஈரானின் ஏவுகணை ஏவுதள கட்டுப்பாட்டு அறைகளை முடக்கிய ரகசிய வைரசுகளைப் போன்ற அதிநவீன மென்பொருள்கள் ஏவ திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு பதிலடியாக ஈரான், இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளின் மின்சார கட்டமைப்பை முடக்க தயாராகி வருகிறது. குறிப்பாக சீனா மற்றும் ரஷ்யாவினுடைய மௌன ஆட்டம். அமெரிக்கா நேரடியாக போரில் இறங்கினால் ரஷ்யாவும் சீனாவும் ஈரானுக்கு தேவையான உளவு தகவல்களை ரகசியமாக வழங்க வாய்ப்புள்ளது. அமெரிக்காவை மத்திய கிழக்கில் சிக்க வைத்து பலவீனப்படுத்துவதை இவர்களுடைய நீண்ட காலமான ஒரு திட்டம் என்று சொல்லலாம். ஹார்முஸ் ஜலசந்தி முடக்கப்பட்டால் இந்தியா போன்ற நாடுகள் இனி வளைகுடா நாடுகளை மட்டும் நம்பி இருக்க முடியாது. இதனால் ரஷ்யாவிடமிருந்து தரைவழியாக எரிபொருள் மற்றும் உரங்களை பெறுவதற்கான ஒரு பாதையை இந்தியா அவசரமாக செயற்படுத்தி கொண்டு வர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. இது ஆசியாவினுடைய வர்த்தக வரைபடத்தையே மாற்றிவிடும் என்று அஞ்சப்படுகிறது. ஈரானின் இந்த டான்சிங் ஏவுகணைகளை தடுக்க அமெரிக்கா இப்போது விண்வெளியில் நிலைநிறுத்தியுள்ள லேசர் ஆயுதங்களை ஸ்பேஸ் பேஸ்ட் லேசர்ஸ் பயன்படுத்தப் போகிறதா என்ற கேள்வி இருக்கிறது. அதே நேரம் வளைகுடா நாடுகள், அதாவது ஐக்கிய அரபு ராச்சியம், சவுதி போன்றவை அமெரிக்காவை ஆதரிக்கப் போகின்றனவா அல்லது தங்களின் சொந்த பாதுகாப்புக்காக ஈரானுடன் சமாதானம் பேசப் போகின்றதா? இவைதான் இப்போது இருக்கக்கூடிய முக்கியமான கேள்விகளாக மாறியிருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டுமாக இருந்தால் ஈரானுடைய டான்சிங் மிசைல் என்று சொல்கின்ற சிஜில் 2 தொழில்நுட்பம் என்பது ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளை ஏமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்டது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா விண்வெளி சார்ந்த லேசர் ஆயுதங்களை, ஸ்பேஸ் பேஸ்ட் டிரெக்ட் எமர்ஜென்சி வெப்பன்ஸை பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அதன் தொழில்நுட்ப பின்னணி பற்றி பேசப்படுகிறது. தற்போதுள்ள பேட்ரியாட் போன்ற ஏவுகணைகள் எதிரி நாட்டு ஏவுகணைகளை மோதுவதன் மூலமாக அழிகின்றன. ஆனால் ஈரானின் ஏவுகணை அதன் பாதையை மாற்றிக்கொண்டு இருப்பதால் ஜிக்ஜாக் அதை துரத்தி சென்று மோதுவது கடினமாக இருக்கிறது. அதே நேரம் லேசர் கதிர்கள் ஒளியின் வேகத்தில் பயணிப்பவை. ஏவுகணைகள் எவ்வளவு வேகமாக திசை மாற்றினாலும் லேசர் கதிர் கண்ணிமைக்கும் நேரத்தில் அதை தாக்கி சிதைத்துவிடும். அதே நேரம் அமெரிக்காவினுடைய விண்வெளிப்படை US ஸ்பேஸ் ஃபோர்ஸ் இதற்கு ரகசியமாக செயற்பட்டு வருகிறது என்று கூறப்படுகிறது. பூஸ்ட் ஸ்பேஸ் தாக்குதல். ஏவுகணை ஈரானுடைய ஏவுதளத்திலிருந்து கிளம்பும் முதல் சில நிமிடங்களிலேயே அது வளிமண்டலத்தை அடையும் முன்பு விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள் லேசர் கதிர்களை பாய்ச்சி அதன் எரிபொருளை கலனை வெடிக்கச் செய்யும்.
அதன் நடன தொழில்நுட்பத்தை ஆரம்பிக்கும் முன்பே அது அழிக்கப்பட்டுவிடும் என்று சொல்கிறார்கள். இந்த நிலையில் கசிந்த தகவல்களின்படி அமெரிக்கா தனது ஸ்டார் வார்ஸ் பணி ஆயுதங்களை சோதனை செய்ய இந்த மோதலை ஒரு களமாக பயன்படுத்தக்கூடும். அதாவது லேசர் கதிர்களை துல்லியமாக செயற்படுத்த ஏஐ பயன்படுத்தப்படுகிறது. இது ஏவுகணையின் அடுத்த நகர்வை மைக்ரோ வினாடிகளில் கணித்து லேசரை செலுத்தும். லேசர் ஆயுதங்கள் இன்னும் முழுமையான போர் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்பதற்கு சில காரணங்களும் இருக்கத்தான் செய்கிறது. ஒன்று, ஆற்றல் தேவை. ஒரு ஏவுகணையை உருவாக்கும் அளவிற்கு லேசர் கதிர்களை உருவாக்க மிகப்பெரிய மின்னாற்றல் தேவை. விண்வெளியில் உள்ள செயற்கைக்கோள்களில் இவ்வளவு பெரிய பேட்டரிகளை பராமரிப்பது கடினம் என்று சொல்கிறார்கள். அதே நேரம் வானிலை, மேகமூட்டம் அல்லது புகைமூட்டம் லேசர் கதிர்களின் வீரியத்தை குறைக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அதே நேரம் ஈரானுடைய டான்சிங் தொழில்நுட்பத்தை முறியடிக்க அமெரிக்கா ஒரு புதிய மைக்ரோவேர் வெப்பன், அதாவது நுண்ணலை ஆயுத முறையையும் கையாளலாம் என்று பேசப்படுகிறது. இது ஏவுகணை உடைப்பதற்கு பதில் அதில் உள்ள மின்னணு சுற்றுக்களை விண்வெளியிலேயே செயலிழக்க செய்துவிடும் என்பது இவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் ஈரானுடைய டான்சிங் ஏவுகணைகளை எதிர்கொள்ள அமெரிக்காவினுடைய விண்வெளி சார்ந்த லேசர் ஆயுதங்களை பயன்படுத்துவது என்பது ஒரு அறிவியல் புனைக்கதை போல தோன்றினாலும் தற்போதைய இராணுவ தொழில்நுட்பத்தில் அது மிக முக்கியமான ஒரு அங்கமாக மாறி வருகிறது. இந்த தொழில்நுட்பம் தொடர்பான சில ஆழமான விடயங்கள் கிடைக்கப்பெறுகிறது. ஒன்று, ஏன் லேசர் ஆயுதங்களை விட டான்சிங் தொழில்நுட்பத்தை விட வலிமையானவை என்பது. ஈரானின் சிஜில் 2 ஏவுகணைகள் வளிமண்டலத்திற்குள் நுழையும் போது காட்டும் அந்த ஜிங் ஜக் அசைவுகள் வழக்கமான ஏவுகணை எதிர்ப்பு ஏவுகணைகளை எளிதாக ஏமாற்றிவிடும். ஆனால் ஒளியின் வேகம் ஒரு நொடிக்கு சுமார் 3 லட்சம் கிலோமீட்டர்கள். ஈரானுடைய ஏவுகணை எவ்வளவு வேகம் தன் திசையை மாற்றினாலும் லேசர் கதிர் ஒளியினுடைய வேகத்தில் பயணிப்பதால் ஏவுகணையின் நகர்வை விட லேசரின் தாக்கம் பல 1000 மடங்கு விரைவானது. இதனால் தப்பித்தல் என்பது ஏவுகணைகளுக்கு சாத்தியமற்றது. அதேபோல அமெரிக்காவினுடைய விண்வெளிப்படை US ஸ்பேஸ் ஃபோர்ஸ் இந்த தொழில்நுட்பத்தை டிரெக்ட் எமர்ஜென்சி வெப்பன் என்று அழைக்கிறார்கள். ஈரானில் இருந்து ஏவுகணை கிளம்பி அடுத்த வினாடியே அகச்சிகப்பு கதிர்கள் மூலமாக அமெரிக்கா செயற்கைக்கோள்கள் அதை கண்டறியும். ஏவுகணை இன்னும் வளிமண்டலத்திற்கு உள்ளே இருக்கும்போது விண்வெளியில் உள்ள லேசர் ஆயுதம் அந்த நெறிபொருள் கலனை நோக்கியோ அல்லது அதன் வழிநடத்தும் பகுதியை நோக்கியோ ஒரு செறிவூட்டப்பட்ட ஒளிக்கரையை பாய்ச்சும். அது ஏவுகணையின் உலோக பகுதியை நொடிப்பொழுதில் உருக்கி அதன் போர்க்களத்தை அடையும் முன்பே வெடிக்கச் செய்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். லேசர் ஆயுதங்களின் பின்னணியில் உள்ள 3 சவால்கள். இது மிகச்சிறந்த தொழில்நுட்பமாக தெரிந்தாலும் இதை பயன்படுத்துவதில் சில நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. ஒன்று, ஒரு ஏவுகணையை உருக்கும் அளவுக்கு லேசர் கதிர்களின் உருவாக்க மெகாவாட் கணக்கில் மின்சாரம் தேவை. விண்வெளியில் இவ்வளவு பெரிய மின்சாரத்தை உற்பத்தி செய்வது அல்லது சேமிப்பது மிகவும் கடினமான விடயம். அதேபோல லேசர் கதிர்கள் மேகங்கள், புகை அல்லது தூசு ஆகியவற்றின் வழியாக பாயும்போது அவற்றினுடைய வீரியம் குறைவடைய வாய்ப்புள்ளது. விண்வெளியில் பேரழிவு ஆயுதங்களை நிலைநிறுத்துவது சர்வதேச விண்வெளி ஒப்பந்தங்களுக்கு எதிரானது என்ற வாதமும் எழுந்து நிற்கிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் நுண்ணலை ஆயுதங்கள், லேசர் கதிர்களுக்கு மாற்றாக அமெரிக்கா HVM தொழில்நுட்பத்தை சோதித்து வருகிறது. இது ஏவுகணையை உருக்காது, மாறாக அதில் உள்ள கணினி சுற்றுகளை ஒரு மின்சார புயல் போல தாக்கி செயலிழக்கச் செய்யும். இதனால் ஏவுகணை தன் பாதையை மாற்றும் திறனை இழந்து இலக்கை அடையாமல் எங்கோ ஒரு கடலிலே அல்லது பாலைவனத்திலோ விழுந்துவிடும் என்று சொல்லுகிறார்கள். இப்படியாக நவீன போருலகம் என்பது அதிசயங்களாலும் நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில விடயங்களாலும் கூடி இருக்கிறது என்பதுதான் உண்மையான விடயம். தொடர்ந்தும் இது தொடர்பான தரவுகளை பகிர்ந்து கொள்வோம்.